அன்னைக்கு சரியா மே 17, 2012 நள்ளிரவு நேரம் ஸ்ரீலங்காவில் கொழும்புல இருக்கிற ஷாலிகா என்ற கிரவுண்டுக்கு பக்கத்துல ஒரு கார் நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த காரோடைய தீ வெளிச்சம் இருட்டான அந்த பாதைய பகல் மாதிரி காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி ஒரு இருட்டான சதி வேலை இருக்குன்னு அப்ப யாருக்கும் தெரியல. அந்த கார் கூட சேர்ந்து ஒரு உடலுமே எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது யாருன்னா ரக்பி விளையாட்டுல புலி மாதிரி பாயக்கூடிய ஸ்ரீலங்கன் ரக்பி பிளேயரான முகமது வசீம் தாஜுதீன். இந்த வசீம் தாஜுதீன் யாரு ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்முடைய நேஷனல் கேமான ஹாக்கி டீம் 2020 ஜப்பான்ல நடந்த ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல் அடிச்சுட்டு வந்தாங்க. நம்மள இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதே மாதிரி தான் இந்த தாஜுதீனும். ஏன்னா இவர் ஒரு ரக்பி பிளேயர், அதுவும் ஸ்ரீலங்கன் ரக்பி பிளேயர். ஒருவேளை கிரிக்கெட் பிளேயரா இருந்திருந்தா கண்டிப்பா இவரை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பட் சும்மா இவர் ஒரு ரக்பி பிளேயர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஹேவ்லாக் ஸ்போர்ட்ஸ் கிளப்போடைய கேப்டனாகவும் ஸ்ரீலங்கன் ரக்பி டீம்ல ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டார் பிளேயராகவும் இருந்திருக்காரு. இவர் களத்துக்குள்ள இறங்கினா ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருக்குமே தொட நடங்கும். அதுக்கு காரணம் அவருடைய ஃபிட்னஸும் அவருடைய வேகமும் அவருடைய ஓட்டமும் தான். விபத்து நடந்த அன்னைக்கு நைட்டு போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்ததும் என்ன பண்ணியிருக்கணும்? ஒன்று அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிட்டு அங்கே இருக்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஸ்ரீலங்கன் போலீஸோ அதை எதையுமே பண்ணலை. அதுக்கு பதிலாக தாஜுதீன் வந்து நல்லா குடிச்சிட்டு வேகமாக காரை ஓட்டிட்டு வந்து செவுத்துல இடிச்சிட்டாரு, அதனால தான் இந்த கார் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்ப டிசிப்ளினா ஸ்போர்ட்ஸில் பயங்கர ஃபிட்னஸோட ஒரு டாப் அத்லெட்டாக இருக்கிற தாஜுதீன் குடிச்சிட்டு காரை போய் இடிச்சிருப்பாரா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எழ ஆரம்பிச்சிட்டு. அதுவும் அந்த கார் சும்மாலாம் எரியலங்க, நல்லா கொழுந்து விட்டு பயங்கர வேகமா எரிஞ்சிருச்சு. ஒருவேளை பெட்ரோல் டேங்க் வெடிச்சுதா, அப்படி இல்லைன்னா பெட்ரோலை ஊற்றி யாராவது கொளுத்துனாங்களான்னு இந்த இடத்துல இருந்தே முதல் சந்தேகம் எல்லாருக்கும் எழ ஆரம்பிச்சிட்டு. மேற்கொண்டு அந்த கார் கதவுகள் வெளியில இருந்து பூட்டப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி ஒரு ஆள் உள்ள இருக்கும் பட்சத்துல வெளியில இருந்து யாராவது காரை பூட்டுவாங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. யாரோ இவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒருத்தர் தான் அண்டர் கிரவுண்ட் ஸ்கெட்ச் போட்டு இவரை பக்காவா தீர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா மக்களுடைய மனசுலயும் அந்த நேரத்துல எழ ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர்மமான மரணத்தையும் தாண்டி ஒரு அதிகார வர்க்கம் நினைச்சா ஒரு உண்மையை எப்படி வேணாலும் குழி தோண்டி புதைக்கும் அப்படின்ற ஒரு கசப்பான உண்மையும் சேர்த்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அன்னைக்கு தாஜுதீனுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? இந்த தாஜுதீன் வழக்குல இருக்கிற மர்மங்கள்லாம் என்னென்ன? போலீஸ் அதிகாரிகளால இதை சால்வ் பண்ண முடிஞ்சுதா இல்லையா? பாதிக்கப்பட்ட வசீம் தாஜுதீனுடைய அம்மாவுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா? ஸ்ரீலங்கன் மக்களால் மறக்கவே முடியாத மிக அரக்கத்தனமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெள்ள தெளிவாக அலசி ஆராய போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே மெயினாக க்ரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக இதை மட்டும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நம்முடைய சொந்தங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தாஜுதீன் இறந்து போனது ஒரு விபத்துனால தான் அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே வெறும் 3 வருஷம் மட்டும்தான். 2015 மொத்தத்தையுமே புரட்டி போட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்த வருஷமான 2012 இருந்து 15 வரைக்கும் யாரோ அதிகாரத்தில் இருக்கிற ஒருவர் இந்த கேஸை வெளியில விடாம ரொம்ப தனக்குள்ள அமுக்கி வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் இருந்துச்சு. ஆனா 2015 புதுசா ஆட்சி மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. பழைய கவர்மெண்ட் போய் புது கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகுதான் இந்த கேஸ்ல இருக்கிற பல குளறுபடிகளும் பல மர்மங்களும் ஒன்னு ஒன்னா வெளியிலேயே வர ஆரம்பிச்சது. இந்த தாஜுதீனுடைய மரணம் நடக்கும்போது இலங்கையுடைய அதிபரா அந்த நேரத்துல இருந்தது யாருன்னா உலக தமிழர்களால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு ஆள் தான். அந்த அதிபர் யாரு அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தாஜுதீனுடைய குடும்பமும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அவருடைய இறப்புக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தாஜுதீன் இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய இறப்புக்கான காரணம் விபத்து தான் சொன்னாலும் அதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அது ஒரு விபத்து இல்ல, கொலைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு இது வரைக்கும் முறையான நீதி கிடைக்கல. அதனால நீங்க தான் இந்த வழக்கை மறுபடியும் விசாரணை பண்ணி என் பையனுக்கு நீதி கிடைக்க உதவி பண்ணுன்னு சிஐடி கிட்ட இந்த குடும்பத்தார்களும் நண்பர்களும் முறையிட்டு இருந்திருக்காங்க. சிஐடி அதிகாரிகளும் பழைய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து தூசி தட்டி பார்க்கும்போது தான் அதுல இருந்த எவிடன்ஸ்ல இருந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் அட்டாப்சி பண்ண அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருந்திருக்கு, காயம் இருக்கு. ஆனா அது எப்படி வந்ததுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான அட்டாப்சி ரிப்போர்ட்டை அந்த டாக்டர் எழுதி கொடுத்திருக்காரு. அப்போதான் கோர்ட் ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று போடுது. உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா தாஜுதீனுடைய உடலை தோண்டி எடுத்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் டீமை வச்சு மறுபடியும் அட்டாப்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை போடுது. அதுக்காக சரியா ஆகஸ்ட் 10, 2015 அன்னைக்கு கொழும்புல இருக்கிற ஒரு செமெட்ரியில பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில தாஜுதீனுடைய உடலை தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த இடமே அந்த நேரத்தில் ரொம்ப நிசப்தமா இருக்கு. தாஜுதீனுடைய முழுமையான டீகம்போஸ் ஆன உடலை அந்த குழிக்குள்ள இருந்து வெளியில எடுத்ததும் தாஜுதீனுடைய குடும்பம் மொத்தமே கதறி அழுதுச்சுன்னு கூட சொல்லலாம். எடுக்கப்பட்ட அந்த உடலை சோதனை பண்ணி பார்த்தப்போதான் அவர் கூட சேர்த்து புதைக்கப்பட்டிருந்த உண்மைகள் எல்லாமே வெளியில தெரிஞ்சு மக்கள் எல்லாரும் கொந்தளிக்கவும் செஞ்சாங்க. 2வது முறையா அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த தாஜுதீனுடைய மரண வாக்குமூலம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, தாஜுதீன் அந்த கார் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல மூச்சே விடல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அந்த கார் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஆல்ரெடி அவர் இறந்து போயிருந்திருக்காரு. சரி, அதான் அவர் இறந்துட்டாரு, அப்ப எதுக்கு காரை கொளுத்துனாங்கன்னு கேட்டீங்கன்னா தடயங்களை அழிக்கதான். இங்கதான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. தாஜுதீனுக்கு இதுக்கு மேலேயுமே ஒரு கொடூரம் நடந்திருக்கு. உடம்புல இருந்த காயங்களை ஆய்வு பண்ணி பார்த்தப்போ டாக்டர்ஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்த எதுக்காக மறைக்கணும்னு குழம்பியும் போறாங்க. அது என்னன்னா, தாஜுதீனுடைய தாடை எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கு, பற்கள் புடுங்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல பற்கள்லாம் எப்படி தானா பிடுங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய தொடை எலும்பு 2ஆ உடைஞ்சு போயிருந்திருக்கு. இது ஒரு விபத்துல வர காயமே கிடையாது. யாரோ ஒருத்தர் இரும்பு கம்பியோ அப்படி இல்லைன்னா பலம் ஆயுதத்தால தாக்குனா மட்டும்தான் இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறதுக்கே சான்ஸ் இருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் இதுதான் நடந்திருக்கணும்னு ஒரு அனுமானத்துக்கு வராங்க சிஐடி போலீஸ். அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு அவரை ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போய் எங்களை எதிர்த்து பேசுறியான்னு கேட்டு அவரை கொடூரமா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு அவர் உயிர் போனதுக்கு அப்புறமா அவரை தூக்கி கார்ல போட்டிருக்காங்க. அந்த காரை செவுத்துல முட்டிட்டு ஆக்சிடென்ட்னு காட்டுறதுக்காக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருக்கணும் அப்படின்னு சிஐடி போலீஸ் தங்களுடைய அனுமானத்தை சொன்னாங்க. ஆனால் அந்த பாவிங்களுக்கு தெரியல, ஃபாரன்சிக் ஒரு நாள் இந்த உண்மையை சொல்லணும்னு. தாஜுதீனுடைய லங்ஸ்ல புகை இல்லாம போனதுதான் இந்த வழக்கோடைய ஒரு முக்கியமான குழுவா பார்க்கப்படுது. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி 2 கேஸை பார்த்தோம். ஒரு ஃபாரின் கேஸ்ல, ஆஸ்திரேலியா கேஸ்ல ஒரு பொண்ணை கார்டன்ல புதைச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு புதைக்கப்பட்ட நேரத்தில் கூட உயிரோட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, புதைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அவங்க சுவாசிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பூவோடைய மகரந்தம் போயிட்டு அவங்களுடைய நுரையீரல்ல போய் ஒட்டி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேஸை நம்ம பார்த்தோம். அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை பார்த்து நினைக்கிறேன். இன்னொரு கேஸ் வந்து ரீசண்டா ஒரு 18 வயசு பையன் பெங்களூர்ல 34 வயசு இருக்கிற ஒரு ஐடி பொண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு அவங்கள அடைய ஆசைப்பட்டு ஃபைனலி அவங்கள கொலை பண்ணிருப்பான். பட் அந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆக்சிடென்ட் மாதிரி அந்த வீட்டை கொளுத்திருப்பான். அதுலயுமே போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இறந்து போன அந்த பொண்ணு இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு காரணம் லங்ஸ்ல வந்து எந்த ஒரு கார்பன் பார்ட்டிகல்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல வந்திருக்கும். அதே தான் இந்த தாஜுதீனுடைய வழக்கிலுமே வந்திருக்கு. ஒருவேளை அது ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா இருந்திருந்தா தாஜுதீன் அந்த நேரத்தில் வெளியில வரத்துக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா அந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் கண்டிப்பா சுவாசிச்சு இருந்திருப்பாரு. அப்போ அந்த புகையுடைய கார்பன் பார்ட்டிகல்ஸ் லங்ஸ்ல இருந்திருக்கும். ஆனா இங்க தாஜுதீனுடைய ரிப்போர்ட்ல லங்ஸ்ல எந்த ஒரு புகையுமே இல்லாததுனால இவரை இந்த ஃபயர் ஆனதுக்கு முன்னாடியே கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமா ஆணித்தனமா இந்த ரிப்போர்ட் மூலியமா இவர் ஆக்சிடென்டால இறந்து போகல, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இவ்வளோ பெரிய கேள்வி, இவ்வளோ பெரிய சந்தேகம் எல்லாமே நமக்கே தோணுது. ஆனால் ஆரம்பத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த மருத்துவர் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான பதிலை இப்போ பார்க்கலாம்.
அந்த நேரத்துல ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசரா இருந்த அனந்த் சமரசேகரா மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டே வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டுல மேலிடத்து மிரட்டலுக்கு பயந்துகிட்டோ இல்ல ஆசைக்கு இணங்கியோ அவர் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதியிருக்கணும். அதாவது அவ்வளவு காயங்களை பார்த்த பின்னாடியும் இது விபத்து தான், எலும்புகள் விபத்துல தான் உடைஞ்சிருக்குன்னு அப்பட்டமான பொய்யை இவர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மருத்துவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அந்த நேரத்தில் எழப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்தில் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருந்த ஒரு வெள்ளை கலர் வேன் ஃபுட்டேஜை அவங்களாவே டெலீட் பண்ணிட்டு ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காரை நொறுக்கி அதோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிராப் மாதிரி விற்க பார்த்துருக்காங்க. ஏன் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரும் போலீஸ் ஆஃபீஸரும் இப்படி பண்ணணும்? ஏன்னா எதிர்த்து நின்னது சாதாரண ஆளுங்க இல்ல, அரசாங்கத்தையே கையில வச்சிருந்தவங்க. நாங்க சொல்றத கேளு, இல்லைன்னா தாஜுதீனுக்கு நடந்த நிலைமை தான் உனக்குன்னு மிரட்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிஐடி அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை போலீஸ் மேலையும் இந்த ஜுடிஷியல் டாக்டர் மேலையும் வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்கதான் இன்னொரு அதிர்ச்சியான விஷயமே வெளியில வருது. தாஜுதீன் காரை அந்த ராத்திரியில வழிமறைச்சது சாதாரண ரவுடிங்க இல்ல, அவங்க பிரசிடென்ஷியல் செக்யூரிட்டி டிவிஷன், அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை போட எதுக்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வரணும்? அப்போ இந்த உத்தரவு எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான சந்தேகங்களும் கொஸ்டினும் இந்த வழக்குல அந்த நேரத்துல எழ ஆரம்பிச்சுக்கிட்டே வருது. சரி, தாஜுதீனை ஏன் கொல்லணும், யாரு கொல்லணும், அவருக்கு ஒருவேளை பகையெல்லாம் இருந்துச்சான்னு தானே கேட்குறீங்க? எஸ், கண்டிப்பா அவருக்கு பகை இருந்துச்சு. அவர் பகையை ஏற்படுத்திக்கிட்டது எல்லாமே பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க. அந்த நேரத்தில் இலங்கையில் ரக்பி விளையாட்டுனா அது ஒரு விளையாட்டு இல்லை, அது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போதைய ஜனாதிபதியோடைய மகன்களுக்கு சொந்தமான கார்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்புங்கிற கிளப்புக்கும் தாஜுதீன் விளையாட்டுக்கிட்டு இருந்த ஹேவ்லாக் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் தான் மோதலே இருந்துச்சு. தாஜுதீன் அந்த நேரத்தில் செம ஃபார்ம்ல இருந்தார். ஒரு மேட்ச்ல தாஜுதீனுடைய வேகம், அவருடைய ஸ்கோர் அந்த வாரிசுகளை ரொம்ப எரிச்சல் அடைய வச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். நாம தான் இந்த நாட்டோடைய ராஜகுமாரங்க, நம்மளை விட ஒரு சாதாரண பையன் எப்படி இவ்வளவு ஃபேமஸா இருக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாதே அப்படின்ற ராஜவம்சத்தோடைய ஈகோ இங்கே தான் தலை தூக்குச்சு. இங்க இருந்து தான் அந்த பவர்ஃபுல் சோ கால்டு வாரிசுகளுக்கும் தாஜுதீனுக்கும் ஈகோ முதல் ஆரம்பிக்குது. தாஜுதீன் அந்த வாரிசுகளுக்கு கொஞ்சம் கூட பயப்படல. ரக்பி யூனியன் தேர்தல்ல அந்த வாரிசுகளுக்கு எதிராக சில விஷயங்களை தட்டி கேட்கவும் செஞ்சாரு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா, எங்களையே எதிர்த்து பேசுறியா, இந்த மாதிரி ஒரு சினிமா பட பாணியில அரசியல் அகங்காரம் அந்த இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம தாஜுதீன் விளையாடுற அந்த கிளப்புக்கு ஒரு கிரவுண்டு சொந்தமா இருந்திருக்கு. அந்த நிலத்தை இந்த வாரிசுகள் கேட்கும்போது தாஜுதீன் அதுக்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்காரு. இது எங்க கிளப், இதை விட மாட்டோம்னு நேருக்கு நேரா நின்றுருக்காரு. அதிகாரத்தை வச்சு எதை வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு தாஜுதீனுடைய இந்த கெத்து ஒரு பெரிய சவாலா இருக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ரக்பி அரசியல், இன்னொரு பக்கம் ஈகோ, பர்சனல் பகைன்னு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான், இந்த காரணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அன்னைக்கு நைட்டு அவரா அவ்வளோ கொடூரமா கொலை பண்ணையே வச்சுது. இந்த வாரிசுகள் விளையாட்டுல மட்டும் இல்ல, வாழ்க்கையில தாஜுதீன் கூட மோதி பார்க்கணும்னு நினைச்சாங்க. அந்த ஒரு சின்ன ஈகோ மோதல் ஒரு திறமையான வீரனை கருகி போன பிணமா மாத்திருக்கு. விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, தாஜுதீன் இறந்து போன அந்த ராத்திரியில இந்த பெரிய வாரிசுகளுடைய போன் எல்லாமே பயங்கரமா ஆக்டிவா இருந்திருக்கு. அதன் மூலியமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த செக்யூரிட்டி டீமுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று போகுது. அவனை இன்னைக்கு கவனிச்சு விடுங்க அப்படின்னு மேலிடத்துல இருந்து ஒரு சிக்னல் போனதா சொல்லப்படுது. ரக்பி அரசியல், கிளப் நிலம், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாஜுதீன் கொலைக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம்னு அந்த நேரத்தில் கொழும்புல கிசுகிசுக்கவும் பட்டுச்சு. தாஜுதீனுக்கும் ஒரு செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் இடையில ஒரு நெருக்கமான நட்பு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா அதே பெண் மேல அந்த வாரிசுகள்ல ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்ததுனால ஒருத்தருடைய உயிரையே பின்னாடி பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாஜுதீன் பார்க்க நல்ல அழகா துடிப்பா இருந்திருக்காரு. அந்த காரணத்தினாலையும் ரக்பி விளையாடுற ஸ்டைல பார்த்தும் தான் அந்த பொண்ணுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. பட் அதை எதையுமே இந்த ராஜ வாரிசுகளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நம்மளை விட அவங்கிட்ட அந்த பொண்ணு ஏன் அதிகமா பழகுறாங்கிற ஒரு பொறாமை தீ தான் அவன் வயிற்றுக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. சில சாட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கும் தாஜுதீனுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண சொல்லி சில மிரட்டல் கால்கள் 2 பேருக்கும் போனதாகவும் சொல்றாங்க. இதோட நிறுத்திக்கோ, இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான முறை மிரட்டினதாகவும், ஆனால் அதை எதையுமே காது கொடுத்து கேட்காம தாஜுதீன் தன்னுடைய ஸ்டைலில் ரொம்ப கெத்தா சுத்திக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த வாரிசுகளுக்கு வந்த கோபம் தான் அவனை இனிமே உயிரோட விடக்கூடாதுங்கிற ஒரு வெறித்தனமான முடிவுக்கு காரணமாக இருந்திருக்குன்னு கூட பேசப்படுது. ஒரு காதல் மோதல் ஒரு அதிகார வர்க்கத்தோடைய ஈகோ கூட சேரும்போது அது எவ்வளோ பெரிய கொடூரத்தை செய்யுங்கிறது இந்த தாஜுதீனுடைய மரணம் தான் ஒரு பெரிய உதாரணம்.
ரக்பி கிரவுண்ட்ல வேகம் காட்டின தாஜுதீன் தன்னுடைய பர்சனல் லைஃப்லயுமே அதே வேகத்தோட நேர்மையா இருந்தது தான் அந்த கொலையாளிகளுக்கு ஒரு பெரிய எரிச்சலையே உருவாக்குனுச்சு. அதனாலதான் இவரை ஆள வச்சு போட்டதா சொல்லப்பட்டுச்சு. இங்கதான் விஷயம் இன்னுமே டார்க் ஆகுது. சினிமால வர மாதிரி ஒரு பெரிய கேஸ்ல உண்மை வெளியே வரப்போகுதுன்னா அந்த உண்மைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் மர்மமான முறையில சாவாங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே கூத்து தான் இந்த வழக்கிலுமே நடக்க ஆரம்பிச்சது. தாஜுதீன் கொலைக்கு அப்புறம் உண்மையை மறைக்க ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனா அந்த கூட்டத்திலையும் சில நல்லவங்க இல்லைன்னா பயந்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க மூலியமா உண்மை கசிஞ்சிடக்கூடாதுன்னு சில மர்மமான மரணங்கள் அடுத்தடுத்து ஒன்னா நடக்க ஆரம்பிச்சது. இந்த கேஸை ஆரம்பத்தில் விசாரிச்ச சில போலீஸ் அதிகாரிகள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த சில டெக்னீஷியன் ஒவ்வொருத்தரா காணாம போய்கிட்டே இருந்தாங்க. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, தாஜுதீனுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு மிரட்டல் போனதாகவும், உனக்கு உன் உயிர் வேணும்னா வாயை மூடிட்டு சும்மாரு இல்லைன்னா நீ செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரி தாஜுதீனுடைய போன் காலை ட்ரேஸ் பண்ணவர் திடீர்னு தன்னுடைய உயிரை தானே மாச்சிக்கிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியில வர ஆரம்பிச்சதும் இந்த கேஸ்ல இருக்கிற மொத்த மர்மமுமே இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சு மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை இன்னும் வலுக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிச்ச அந்த ஆபீசர் எதனால தன்னுடைய உயிரை தானே மாச்சுக்கணும்? இந்த மாதிரி நிறைய மரணங்கள் இந்த வழக்குல அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சது. இங்கதான் சிஸ்டம் எவ்வளவு கொடூரமானதுன்னு தெரியுது. ஒரு கொலையை மறைக்க அந்த கொலையை நேரில் பார்த்தவங்க, அதை பத்தி தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே அடுத்தடுத்து கொலை செய்யப்பட்டுக்கிட்டே வந்தாங்க. அவ்வளவு ஏன், தாஜுதீன் குடும்பத்துக்கு அவ்வளோ மிரட்டல்கள்லாம் போயிருந்திருக்கு. பையன் இறந்து போயிட்டான், இருக்கிறவங்களாவது நிம்மதியா இருங்க, எதுக்கு தேவையில்லாம விஷயத்தை தோன்றீங்க அப்படின்ற மாதிரி சில மெசேஜும் சில மிரட்டல் போன் கால்களும் அந்த அம்மாவுக்கு போயிருந்திருக்கு. பட் அந்த குடும்பம் கொஞ்சம் கூட அதை பத்தி பயப்படவே இல்லை. ரொம்ப தைரியமா அவங்களுடைய அடுத்தடுத்த கால்களை எடுத்து வச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, செத்தது எங்க பையன் மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு பெரிய வீரன், அவனுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்னு ரொம்ப மன தைரியத்தோட உறுதியோட 2015 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி எதுவுமே கைக்கு கிட்டாம போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஒவ்வொரு புதிரா விடுபட ஆரம்பிக்குது. மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட உண்மை இப்போ டிஜிட்டல் ஆதாரங்களா சிஐடியோடைய கைக்கு வரவே ஆரம்பிச்சது. கொலையாளிங்க பண்ண ஒரே தப்பு, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்ச அவங்களுடைய ஓவர் கான்பிடென்ட் தான் அவங்கள ஒரு கட்டத்துல மாட்டி விட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். 2015 புது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுமே சிஐடி கிட்ட இந்த கேஸை ஒப்படைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க இந்த கேஸ்ல பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? பழைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டைரியை தூக்குனது தான். அப்போதான் போலீஸுக்கு ஒரு திடுக்கிடும் விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. தாஜுதீன் இறந்த அன்னைக்கு அந்த ஸ்டேஷன் கம்ப்யூட்டர்ல இருந்த சில என்ட்ரிஸ் எல்லாமே டெலீட் செய்யப்பட்டிருந்திருக்கு. சிஐடி அதிகாரிகளும் இதை சாதாரணமா விடல. டெலீட் பண்ணா அந்த மொத்த ஆதாரத்தையுமே டெக்னிக்கல் சப்போர்ட்டோட அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட எவிடன்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் ஒண்ணு கிடைச்சது. அது என்னன்னா, ஒரு வெள்ளை கலர் வேனுடைய மேட்டர் மறுபடியுமே தலை தூக்க ஆரம்பிச்சது. என்னதான் போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அழிச்சிருந்தாலும் அந்த ஏரியாவில் இருந்த மற்ற சில பிரைவேட் கேமராக்கள்ல இருந்த அந்த வேனுடைய நம்பர் பிளேட் லேசா தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு ட்ரேஸ் பண்ணப்போதான் அந்த வேன் அன்னைக்கு நேரா போய் நின்னது ஒரு மிலிட்டரி கேம்ப் வாசல்ல. சிஐடி அதிகாரிகளும் உடனடியாக அந்த முகாமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சில ஜூனியர் ஆஃபீஸரை விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி விசாரணை பண்ணப்போ தான் மேலிடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னு உண்மைகளை சில பேர் கக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாஜுதீன் இறந்து போனப்போ அவருடைய ஐஃபோன் அவருடைய காரில் இருந்து மிஸ் ஆகியிருந்திருக்கு. இவங்க தான் எடுத்ததாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. பட் அந்த ஃபோன் ரொம்ப நாட்களாக சுவிட்ச் ஆஃப்ல இருந்து பல நாட்கள் கழிச்சு சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிஐடி அதிகாரிகள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க ஆரம்பிச்சாங்க. வேகமாக அந்த ஃபோன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணி போகும்போது தான் அங்கே சிஐடி ஆஃபீஸருக்கு ஒரு ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. சிஐடி அதிகாரிகள் ஒவ்வொரு ஆதாரங்களா அடுக்க ஒவ்வொரு பெரிய தலையா உருள ஆரம்பிச்சது. முதல்ல சிக்கினது யாரு தெரியுமா? அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுதின அந்த டாக்டர் தான். மேலிடத்துல இருந்து எனக்கு மிரட்டல் வந்துச்சு, நான் தான் பொய் சொன்னேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, கொழும்பு குற்றப்பிரிவோட முன்னாள் டிஐஜியான அனுரா சனங்காவையுமே போலீஸ் கைது பண்ணாங்க. ஏன்னா இவர் தான் அந்த கொலையாளிகளுக்கு பெரிய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த கொலையாளிகள் மேல இருந்த தடயங்களை அழிச்சது மற்றும் உண்மையான கொலையாளிகளை தப்பிக்க வச்ச குற்றத்துக்காக இவரை சிஐடி அன்னைக்கு கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்களை தாண்டி விசாரணை அப்படியே அந்த வாரிசுகளை நோக்கி நகர ஆரம்பிச்சது. அப்போதைய ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த சில கேப்டன்களும் ராணுவ அதிகாரிகளையும் இந்த சிஐடி ஆபீசர் விசாரணை பண்ணாங்க. அதுல ஒரு அதிகாரி கொடுத்த வாக்குமூலம் தான் ஒரு பெரிய பூகம்பத்தையே கிளப்ப ஆரம்பிச்சது.
அன்னைக்கு நைட்டு காரல்டன் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து, அதாவது அந்த ஜனாதிபதி வாரிசுகளுக்கு சொந்தமான ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு உத்தரவு வந்ததாகவும், அந்த உத்தரவுல ரக்பி பிளேயரை கவனிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கன்னு நடந்த எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது கொலையை செஞ்சது இவங்க தான், ஆனா ஐடியா கொடுத்தது அந்த பெரிய இடத்து வாரிசுகள் அப்படிங்கிறத லேசான க்ளூ மூலியமா இவருடைய வாக்குமூலத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் இலங்கை நாட்டு அரசியலுடைய சாபம் விளையாடுச்சு. இந்த கொலையை செஞ்ச அதிகாரிகள், ஆதாரங்களை மறைச்ச அதிகாரிகள் எல்லாம் கைதானாங்க. டாக்டரும் கைதானாரு. ஆனா ஆர்டர் கொடுத்த அந்த பெரிய இடத்து வாரிசுகள் மேல கைய வைக்கிறதுக்கே சிஐடி ஆபீசர் யோசிச்சாங்க. இந்த அரசியல் பிரஷர் மறுபடியும் இந்த கேஸை சுத்தி ஒரு மேகம் மாதிரி சூழ ஆரம்பிச்சது. ஆனாலும் தாஜுதீன் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்கிறது அப்போதான் நிரூபணமே ஆணுச்சு. ஏன்னா அவரை போட பெரிய கவர்மெண்ட் சிஸ்டமே களத்தில் இறங்கியிருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தடையாக இருந்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய கேஸில் பார்த்த மாதிரி தாஜுதீன் கேஸ்லையும் ஃபோன் தான் முக்கிய குற்றவாளிகளை காட்டி கொடுத்துச்சு. அது எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாஜுதீன் இறந்து போனால் அவருடைய அந்த காரில் அவருடைய ஐஃபோன் மட்டும் காணும். அதுதான் முதல்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தையே கிளப்புனுச்சு. ஆனால் அந்த ஃபோன் எங்கே போச்சுன்னு சிஐடி ஆஃபீஸர் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய த்ரில்லர் படம் மாதிரியான விஷயம் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சுது. அது என்னன்னா, அந்த கும்பல் தாஜுதீன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய ஐபோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிஐடி அதிகாரிகள் அந்த போனுடைய சிக்னலை லொகேட் பண்ணப்போ அது கொழும்புல இருக்கிற ஒரு சாதாரண இடத்துலலாம் இல்லை, அது ஒரு உயர்மட்ட அரசியல்வாதியுடைய வீட்டு வேலைக்காரன் கிட்ட தான் அந்த போன் இருந்துச்சு. ஆமா, நீங்க கேட்கறதே எனக்கு புரியுது. தாஜுதீன் போன் எப்படி அந்த வேலைக்காரன் கிட்ட போனுச்சுன்னு தானே கேட்குறீங்க. அங்கதான் இந்த கேஸோடைய ஒரு பெரிய லிங்கே இருக்கு. அந்த வேலைக்காரன் யார்கிட்ட வேலை செஞ்சானா, அந்த குற்றம் நடந்தப்ப பிரசிடெண்டா இருந்த ராஜபக்ஷவுடைய வாரிசுகளுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த ஒருத்தருடைய வீட்டில தான். விசாரணையில அந்த ஆள் என்ன சொன்னானா, இந்த போனை எனக்கு எஜமானர் தான் கொடுத்தாரு, நீ வச்சுக்கோன்னு சொன்னாருன்னு உள்ள மாதிரியே அந்த ஆள் சொல்லியிருந்திருக்காரு. தாஜுதீன் சாகரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு மிரட்டல் மெசேஜ்கள் எல்லாமே வந்திருக்கு. நீ விளையாடுறத கிரவுண்டோட முடிச்சுக்கோ, எங்க கிட்ட வச்சுக்காத, நீ லவ் பண்ற பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா, மரியாதையா அவளை விட்டு விலகிடுன்னு இந்த மாதிரி அப்பட்டமான மிரட்டல்கள் அந்த போன்ல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போன்ல ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருந்ததா ஒரு பேச்சும் உண்டு. அதுல அந்த வாரிசு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போடுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்டிருக்கு. நீ யாருடா என்ன எதுக்குறதுக்குன்னு அந்த அதிகாரம் பேசுற சத்தம் அதுல பதிவாகி இருந்ததா சிஐடி வட்டாரங்கள் அந்த நேரத்துல பேசினாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாஜுதீன் தன்னுடைய பாதுகாப்புக்காக சில முக்கியமான போட்டோக்களை அந்த போன்ல மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அது அந்த வாரிசுகளுடைய ஊழல் சம்பந்தமான சில பேப்பர்ஸா கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதனாலதான் தாஜுதீனை அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய போன்ல இருந்த ஆதாரங்களை அழிக்கணும்னு நினைச்ச அந்த வாரிசுகள் அதை எடுத்துட்டே போயிருக்காங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டோன்னு நினைச்சு அந்த போனை தங்களுடைய ஒரு விசுவாசி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆனா சிஐடி அதிகாரிகள் உள்ள பூந்து அந்த போனை பறிமுதல் பண்ணப்பதான் அந்த போன்ல கடைசியா யாராருக்கெல்லாம் கால் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சது. அந்த போன்ல கடைசியா யாருக்கு அந்த போன் கால் போயிருக்குன்னா அந்த பெரிய இடத்து வாரிசுக்கு தான். சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த போன் எங்கெல்லாம் சுத்துனுச்சோ அங்கெல்லாம் இந்த வாரிசுகளுடைய மொபைல் சிக்னலுமே பதிவாயிருந்திருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டை வச்சு தான் தாஜுதீன் இறந்து போனது ஒரு இடம், அவரை ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணது வேற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை ஒரு அரசியல் கொலைன்னு சிஐடி வட்டாரங்களுக்குள்ள பேசப்பட்டுச்சு. இதில் இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நைட்டு அந்த கிரவுண்டோடைய கேட்டு லாக் பண்ணப்படவே இல்லை. அன்னைக்கு டியூட்டி பார்க்க வேண்டிய அங்க இருந்த செக்யூரிட்டி மர்மமான முறையில் லீவும் போட்டிருக்காரு. அன்னைக்கு நைட்டு தாஜுதீனை அந்த வெள்ள வேன் டீம் வழிமறிச்சிச்சுல, வலுக்கட்டாயமா அவரை மைதானத்துக்குள்ள இழுத்துட்டும் போயிருந்திருக்காங்க. அங்க வச்சுதான் அந்த மெயின் ஆளுங்க என்ட்ரி கொடுத்து அவரை கொடூரமான முறையில் தாக்கி இருந்திருக்காங்க. தாஜுதீன் ஒரு ரக்பி பிளேயர், நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு தானே கொண்டு இருந்திருப்பாரு, அவர் எப்படி அவ்வளோ சீக்கிரம் அடிபறிஞ்சாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த கொலையாளிங்க ஒரு இரும்பு கம்பியை வச்சு அவருடைய கால்களில் முதல்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவரால் அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு நினைச்சாங்க. இனிமே நீ ரக்பி விளையாடுவியான்னு கேட்டு அவருடைய தொடையெலும்பை உடைச்சிருந்திருக்காங்க. அந்த வழியை நம்ம நினைச்சு பார்த்தாலே மனசெல்லாம் பதறும். இதை விட இன்னொரு ஒரு படி மேல சொல்லணும்னா, அங்க இருந்த புல்வெளிகள்ல நிறைய ரத்த கரைகள் இருந்ததாகவும் அதை அன்னைக்கு நைட்டே தண்ணி ஊத்தி கழுவுனதாகவும் பின்னாடி சில சாட்சியங்கள்லாம் சொன்னாங்க. இந்த கிரவுண்ட்ல வச்சுதான் அவருடைய பற்களையும் புடுங்கி கொடூரமான முறையில முகத்தையுமே சிதைச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு கொடூரம் தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா அவங்க வெறும் உயிரை மட்டும் எடுக்கணும்னு நினைக்கல, அவருடைய அடையாளத்தையே முழுசா அழைக்கணும்னு நினைச்சாங்க. அடிச்சு முடிச்சுட்டு அவர் மயக்கமா இருந்தப்போவோ இல்ல உயிர் போனப்போவோ அவரை மறுபடியும் அவருடைய கார்ல ஏத்தி சீட் பெல்ட்டை மாட்டி விட்டு ஒரு டிரைவர் மூலமா அந்த வளைவு கிட்ட கொண்டு போய் அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணி வச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. குற்றம் நடந்த அந்த ஷாலிகா கிரவுண்டு தான் தாஜுதீனுடைய கடைசி போராட்டத்தை பார்த்த ஒரே சாட்சி. பட் அந்த சாட்சி இன்னைக்கு வரைக்கும் உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்ல முடியாம மௌனமா தான் இருக்கு. என்னதான் தாஜுதீன் கிரவுண்ட்ல கெத்து காட்டுற ஆளா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா அவர் ஒரு பச்சை குழந்தை மாதிரியா. அவங்க அம்மாவுக்கு தாஜுதீன்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க அப்பா ஒரு பிசினஸ்மேன், வளர்ந்து நம்ம பையன் நம்ம பிசினஸ பார்த்துப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா தாஜுதீனுக்கு விளையாட்டு மேல இருந்த ஆர்வத்தை பார்த்து சரிடா நீ உனக்கு பிடிச்சதை போய் செய்யன்னு தோள் தட்டி கொடுத்திருக்காரு. தாஜுதீனுடைய தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அவர் தான் ஒரு பெரிய ரோல் மாடல்னு சொல்றாங்க. அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தம்பியை பெரிய ஆளா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் தாஜுதீனுடைய ஏகப்பட்ட கனவுகளாகவும் இருந்திருக்கு. தாஜுதீன் ஒரு மிக சிறந்த முஸ்லிம் குடும்பத்தில் இருந்து வந்தவருங்கிறதுனால அவர் பயங்கரமா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிற ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. சரக்கடிக்க மாட்டாரு, பெண்கள் விஷயத்துல தப்பா நடந்துக்க மாட்டாருன்னு சொல்லப்படுது. ரக்பி பிளேயர்னா பார்ட்டி கிளப்னு சுத்துவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, ஆனா அது எதுவுமே இந்த தாஜுதீனுக்கு இல்லாம தான் இருந்திருக்கு. ட்ரைனிங் முடிச்சா நேரா வீட்டுக்கு வர மாதிரியான ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. அந்த பெரிய இடத்து வாரிசுகளுக்கு கூட இவர் மேல மோதல் வந்த காரணம் அவங்க பண்ற தப்பான விஷயங்களை தாஜுதீன் ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாததுதான். அன்னைக்கு நைட் அவர் இறந்து போன நியூஸ் வந்தப்போ அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். பெத்தவங்களுக்கு தெரியும்ல தான் புள்ள எப்படிப்பட்டவனு. என் புள்ள ஒருபோதும் தப்பான வழியில போக மாட்டான், அவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதுன்னு இன்னைக்கும் ஒவ்வொரு மீடியா முன்னாடியே நின்று அழுதுகிட்டு தான் இருக்காங்க. தாஜுதீனுடைய இறந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுக்கணும்னு சொன்னப்போ கூட அந்த அம்மா எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்கன்னு பாருங்க. புதைச்ச என் பையனை மறுபடியும் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு ஒரு பக்கம் வழி இருந்தாலும் அவன் எப்படி செத்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு அந்த அம்மா கொடுத்த தைரியம் தான் இந்த கேஸை இவ்வளோ தூரமே கொண்டு வந்துச்சு. மண்ணுக்குள்ள 3 வருஷம் கிடந்த அந்த எலும்புகள் பேச ஆரம்பிச்சப்போ அந்த குடும்பம் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒன்னா விட கிடைச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனா அந்த பையனை கொன்னது அந்த பெரிய இடத்து வாரிசுகள் தான் அப்படின்னு ஊருக்கே தெரிஞ்சாலும் இன்னைக்கும் கோர்ட்டு வாசல்ல இவங்க ஏறிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய அந்த கண்ணீருக்கும் போராட்டத்துக்கும் விடை கிடைக்காம இப்ப வரைக்கும் மனதளவுல நொந்து போய் தான் அவங்க அப்பா அம்மா இலங்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல முக்கியமா பார்க்கப்படுற அந்த வெள்ளை கலர் வேனை பத்தி இப்ப பார்க்கலாமா? அதாவது அந்த நேரத்துல 2012 காலகட்டத்துல அப்ப இருந்த ஆட்சி மாறுற வரைக்கும் தி ஒயிட் வேன் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருந்ததா சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் இலங்கையில யாராவது அரசாங்கத்தையோ இல்ல பெரிய இடத்து வாரிசுகளையோ எதிர்த்து பேசினா அவங்க வீட்டு வாசல்ல ஒரு வெள்ளை கலர் வேன் வந்து நிற்கும். அப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தாஜுதீன் விஷயத்திலையும் அதே தான் நடந்திருக்கு. அவர் கொல்லப்பட்ட அந்த ராத்திரி அவருடைய காரை ஒரு வெள்ளை வேன் துரத்திக்கிட்டே போனதை சிசிடிவி ஆதாரங்களுமே உறுதி பண்ணுச்சு. அந்த வேன் யாருடையது, அது எங்கிருந்து வந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு சிஐடி பதில் தேடி போனப்பதான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையே அவங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த வேன் யாருடையதும் கிடையாது. அந்த நேரத்தில் பிரசிடெண்டா இருந்த ராஜபக்சேவுடைய மனைவியான ஷீரந்தி ராஜபக்சேக்கு சொந்தமான ஒரு தொண்டு நிறுவனத்துடையது. ஒரு சமூக சேவைக்காக இருக்கிற அந்த வேன் எதுக்காக நள்ளிரவு நேரத்துல இரவுல ரக்பி பிளேயரை துரத்தணும்? அந்த வேன்ல வந்தது சாதாரணமான ஆளுங்கள்லாம் இல்ல, நல்லா ட்ரைனிங் எடுத்த ஹிட் ஸ்குவாட். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆர்டர் தாஜுதீனை காலி பண்ணுங்க. அந்த ஆணைக்கு இணங்க அவங்களுமே செயல்பட்டுட்டாங்க. அந்த வெள்ளை வேன் தான் இலங்கையோடைய அந்த கருப்பு காலத்தோட சின்னம். அதிகாரமும் குற்றமும் ஒன்னு சேர்ந்தா எவ்வளவு கொடூரமா இருக்குங்கிறதுக்கு அந்த வெள்ளை வேன் தான் ஒரே மௌன சாட்சி. அந்த வேனை பத்தி பேசவே இன்னைக்கும் இலங்கையில பல பேர் பயப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். வசீம் தாஜுதீன் ஒரு சாதாரண பிளேயரா இருந்தா கூட இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இலங்கை நேஷனல் டீமோடைய ஒரு ஸ்டார் பிளேயரா இருந்ததுனாலையும் அவருடைய சாதனைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதனால அவருடைய மரணத்தை பத்தின நியூஸ்களும் காட்டு தீயா வெளியில பரவ ஆரம்பிச்சது. இலங்கையில ரக்பி விளையாடுற இளைய தலைமுறைக்கு வசீம் தான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நினைச்சாங்க. பட் அவர் கொல்லப்பட்ட விதத்தை பார்த்ததுக்கு பிறகு பல இளைஞர்கள் ரக்பி விளையாடுறதே நிறுத்தலான்னு யோசிச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயமான சூழலை இவருடைய மரணம் உருவாக்குனுச்சு. விளையாட்டுங்கிறது திறமையை காட்டுற இடம். ஆனா அங்கேயும் அரசியல் புகுந்து ஒரு வீரனுடைய உயிரை எடுக்கும்னா அந்த விளையாட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? வெளிநாட்டுல இருக்கிற மனித உரிமைகள் அமைப்புகள் கூட தாஜுதீன் கேஸை சரியா விசாரிங்கன்னு அரசாங்கத்துக்கு அழுத்தம்லாம் கொடுத்துச்சு. இவ்வளவு ஆதாரங்கள், இவ்வளவு சாட்சிகள், சிஐடியோடைய அதிரடி விசாரணை இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கொலையாளிகளுக்கு தண்டனை கிடைச்சுதா? தாஜுதீன் குடும்பத்தோடைய கண்ணீருக்கு நீதி கிடைச்சுதான்னு கேட்டீங்கன்னா
உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு நீதியுமே அந்த குடும்பத்துக்கு கிடைக்கவே இல்லை. ஆட்சி மாறினப்போ வேகமா நடந்த விசாரணை காலப்போக்கில் அப்படியே மந்தமா ஆரம்பிச்சுது. அந்த ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் மேலேயும் சில போலீஸ் அதிகாரிகள் மேலேயும் மட்டும்தான் கேஸ் போச்சே தவிர அந்த வெள்ளை வேன் யாருடையது, அந்த ஆர்டர் கொடுத்த வாரிசுகள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எந்தவித கேஸுகளுமே பாயவே இல்லை. ஒரு கட்டத்தில் இதை அப்படியே அமுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். 2019 இலங்கையில் மறுபடியும் ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. அந்த குற்றம் நடந்தப்போ ஆட்சியில் இருந்தவங்க மறுபடியும் அதிகாரத்துக்கு வரும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. தாஜிதனுடைய வழக்கை விசாரணை பண்ண அந்த சிஐடி அதிகாரிகள் எல்லாருமே தூக்கி அடிக்கப்பட்டாங்க. முக்கியமான ஆதாரங்களாக இருந்த அந்த ஃபைல் எல்லாமே மறுபடியும் அதிகாரத்துக்கு பயந்து பெட்டிக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் கோர்ட்டுப்படி ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் உலகத்தோடைய மிகப்பெரிய சாபம். அரசியல் அதிகாரம் கையில் இருந்தால் நீதியை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் யாராலையும் மாற்ற முடியாது. வசீம் தாஜுதீன் ஒரு விபத்தில் சாகலை, அவர் ஒரு வீரனா போராடி தான் செத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்போ உலகம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சட்டம் வேணா இந்த கொலைகளுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்கலாம், ஆனால் வரலாறு என்னைக்குமே அந்த கொலையாளிகளை மன்னிக்காது. இயற்கையும் கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனையை நிச்சயம் என்னைக்கா இருந்தாலும் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரக்பி கிரவுண்டில் மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருந்த அந்த இளைஞன் இன்னைக்கும் எனக்கு என்ன பதில்னு ஒரு கேள்வியாக தான் நம்ம முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. நீதிமன்றமோ அரசாங்கமோ எதுவாக இருந்தாலும் அமைதியாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்னைக்குமே அழியவே அழியாது. விளையாட்டுங்கிறது அதிகாரத்தை காட்டுற இடம் இல்லை, அது திறமையை காட்டுற இடம்னு வசீம் தன்னுடைய மரணத்தின் மூலயமா இந்த கசப்பான உண்மையை உலகத்துக்கு விட்டுட்டு போயிருக்கான்னு தான் சொல்லியாகணும். வசீம் மாதிரி இந்த மாதிரி பாலிடிக்ஸில் சம்பந்தப்பட்டு பல இளைஞர்களுடைய வாழ்க்கை நாசமாக தான் போயிருக்கு. நம்முடைய இந்திய நாட்டிலுமே இந்த மாதிரியான பாலிடிக்ஸால பல இளைஞர்களுடைய ஸ்போர்ட்ஸ் கனவு எல்லாமே பாலா போய்கிட்டு தான் இருக்கு. பட் இதுக்கப்புறமாவது ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரியான பகையோ வெறுப்போ அதிகாரமோ இல்லாம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நம்ம முன்னாடி ஒரு கேள்விக்குறியா மட்டும்தான் நிற்கும். வசீமோடைய மரணத்தை பற்றி நீங்கள் இன்னும் முழுவதுமாக தேடி போய் படித்தா கூட உங்களுடைய மனசு அந்த அளவுக்கு பதறும். ஏன்னா அவர் அனுபவித்த அந்த வழிகளை வார்த்தைகளால் நம்ம சொல்லிடவே முடியாது. அதை நம்ம அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் அவருடைய முழுமையான கஷ்டத்தை நம்மளால் உணரவே முடியும். அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அந்த மகனுடைய சடலத்தை காட்டும் போதாக இருக்கட்டும், மறுபடியும் தோண்டி எடுக்கும் போதாக இருக்கட்டும், எவ்வளோ துடிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, தான் உயிரோடு இருக்கும்போது தான் பெற்ற அந்த பிள்ளைங்களுடைய மரணத்தை பார்க்குறத அவங்களால என்னைக்குமே ஜீரணிக்கவே முடியாது. அது டே டு டே லைஃப்ல நீங்க உங்களுடைய சர்க்கிள்ல பார்த்தாலுமே சரி, அந்த பேரண்ட்ஸால அதை ஏத்துக்கவே முடியாது. அப்படிதான் தாஜிதனுடைய அம்மாவும் அந்த பையனுடைய மரணத்தை பார்த்து சுக்கு நூறா உடஞ்சு போனாங்க. தாஜிதனுடைய மரணம் இன்னமும் இலங்கை நாட்டோடைய ஒரு எழுதப்படாத கருப்பு பக்கமா தான் இருக்கு. எப்படி நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் அங்க ஒரு கருப்பு பக்கம் இருக்கோ, அதே மாதிரி தாஜிதீனுக்கும் ஒரு பெரிய கருப்பு பக்கம் இருக்கு. நீங்க இந்த கேஸை பத்தியும் இந்த அதிகார வர்க்கத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? இந்த அதிகார வர்க்கத்தை அடக்கணும்னா மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஒப்பீனியனையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிச்சயம் இவருடைய மரணம் உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு சாரி. நீங்க இந்த வசீம் தாஜுதீனை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.